الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறையல்லமா காபத்துல்லாவையும் இறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுஸா ஷரீஃபையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் செல்லக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நம்முடைய உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபே தாபீன்கள், உலமாக்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், சித்தியீன்கள், சுஹதாக்கள், உலமாக்கள், குஃபாதுகள், ஹுஜாஜுகள், உம்மாறுகள், தாயிகள் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நிறைவாகவும் முழுமையாகவும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, வருட பிறப்பில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாமிய வருட பிறப்பு என்பது முஹர்ரம் 1. இந்த முஹர்ரமுடைய 10வது நாளில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். பல நண்பர்கள் சுன்னத்தான நோன்பு வைத்த நிலையில் பரதான தொழுகை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கின்றோம். ஆஷுரா பல நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா பல நன்மாராயங்களை செய்த நாள். குறிப்பாக ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கடல் வழி கொடுத்த நாள். இவைகளெல்லாம் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் பதித்து வைத்திருக்கின்றான். எதற்கு தெரியுமா? காற்றை உணர முடியும், காமிக்க முடியாது. அதே போன்று அல்லாஹ்வுடைய அருள்களை விளங்க முடியும், உலக ரீதியாக அல்லாஹ்வை காமிக்க முடியாது. ஆனால் கியாமத்தில் பல வசனங்கள் இருக்கின்றன. உஜூஹு யௌமைதின் நாஸிரா, தன்னுடைய ரப்பை பார்ப்பார்கள் மக்கள். இலா ரப்பிஹா நாஸிரா, மனிதன் மனிதனை பார்ப்பதை போன்று தெளிவாக பார்ப்பார்கள். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போனது அல்லாஹ் கேட்பானா, வேற ஏதாவது வேணுமான்னு கேட்பானா? சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்களா, சொர்க்கத்துக்கே வந்துட்டோம், இதுக்கப்புறம் என்ன வேணும் எங்களுக்கு? இல்ல, இதைவிட ஒரு நேமத்து இருக்கிறது சொல்லி தனக்கு மத்தியில் உள்ள திரைகளை அல்லாஹ் அகற்றுவான். யோசிச்சு பாருங்க. உலகத்திலேயே ரொம்ப பொறுமைசாலியாருன்னா அல்லாஹ் தாங்க.
ஏன்னா இவனுங்கெல்லாம் வாழவே விட மாட்டான். நம்மள மாதிரிலாம் இருந்தா எந்த நடிகரையும் வாழ விட மாட்டான்ல. எவ்வளவு பெரிய தீய கலாச்சாரத்துக்கும் முன்னுதாரணமாக இருக்கிறாங்க. இந்த ஆஷுரா நாள்ல எத்தனையோ நல்ல விஷயங்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறான். அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். சில உலமாக்கள் போன ஜும்மாலே சொல்லியிருப்பாங்க, நான் ரிப்பீட் பண்ண விரும்பல. ஏன் செஞ்சா, எதற்கு செஞ்சா, இவ்வளவுதான் இந்த ஜும்மா இன்ஷா அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவருடைய உம்மத்திற்கும் ஏன் கடல் வழி கொடுக்கணும்? ஒன்னே ஒண்ணுதாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் மீது வைத்த அன்பு. யார் மேல எல்லாம் இன்னைக்கு அன்பு வைக்கிறோம்? அன்புக்கு கூட ஒரு உண்மையிலே அன்புக்கு ஒரு உயிரும் உடம்பும் இருந்தா நம்மளை விட்டு விலகி போயிடும் போடா அப்படின்னு. அம்மா மேல அன்பு வைக்கலாம், அப்பா மேல வைக்கலாம், மனைவி மேல வைக்கலாம், பிள்ளைங்க மேல வைக்கலாம். இமாம்கள் வைக்கிறீங்களா? இமாம் பின்தொடர்ந்து தொழுறோம், நமாஸ் படாசா பள்ளம் ஜாத்தியானு இப்ப கூட சொல்றேன்னா எழுதி வச்சுக்கிங்க. நான் எனக்காக எல்லாரும் எனக்கு நினைச்சிடாதீங்க. நான் பொதுவா நகர்வு சொல்றேன். இன்னைக்கு ஒரு சட்டவர்க்கு உலமாக்களை கொண்டால் எந்த கேஸும் இல்லைன்னா என் கேஸ் தான் முதல் கேஸ். என் கேஸ் தான் என்ன மாதிரி கேஸ் எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. நாங்க பெரியாரெல்லாம் கிடையாதுங்க. நபிமார்களை கொண்ட கூட்டம் இருக்குங்க. யூத கூட்டம் பல நபிமார்களை கொண்டிருக்குது. நான் சொல்ல குர்ஆன் சொல்கிறது, அநியாயமாக நபிமார்களை கொண்டவர்கள் அவர்கள். பாலஸ்தீன மக்களையா கொள்ள மாட்டாங்க? ரத்த வெறி பிடிச்ச ஒரு மிருகங்கள். அப்ப அவன் அடி வாங்கும் போது அடிக்கிறவன் ஈரானா இருந்தா எனக்கு என்ன, வேற எவனா இருந்தா எனக்கு என்ன? நான் எதை பார்த்து சந்தோஷப்படணும்? இந்த அறிவு மேதைகள்லாம் ரொம்ப இருக்கான்னு நீங்க ஈரான் ஷியா அல்லாஹ் அவங்களுக்கு விடுதலை தருவாங்களா? அஹ்ல சுன்னத் நமக்கு தருவாங்களான்னு வஹி கிடைச்சா? வஹி வந்திருக்குதா? அல்லாஹ் கிட்ட இருக்கு இந்த தராசு. எடை போடுற தராசு யார்கிட்ட இருக்கு? அல்லாஹ்கிட்ட இருக்கு. சரி விடுங்க. அன்பு பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம் இல்ல. மௌத்த தடுக்கும். தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த அஷரத் முபஷ்ஷரா 10 சுப செய்தி நன்மாரையில் சொல்லப்பட்ட தல்ஹா இல்லை, சின்ன புள்ள தல்ஹா. நபி அவர்களை பார்க்க வர்றாங்க. சின்ன பிள்ளையா இருக்கிறதுனால நபி சோதிக்கிறாங்க. நான் என்ன சொன்னாலும் கேட்பியா? நீ கேட்ப யாரோ சொல்லலாம். உங்க அத்தாவை கொண்டுட்டு வான்றாங்க. வேற அப்பாவை கத்தல் கருதாலுக்கா அப்படின்றாங்க. ஏன் எதுக்கு கூட அந்த தல்ஹா கேட்கல? ஓடுறாரு திரும்பி. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து புடிங்க முடிச்சிருவாரு உங்களுக்கு அவங்க அத்தாவை. என்ன யோசிச்சு பாருங்க. இது கேட்கறதுக்கு தப்பா தெரியும். என்னடா இது வேற மாதிரி இருக்குது. இது கேட்கிற நம்மள எதுக்குறவங்களா பாத்தியா பாய் எப்படி இருக்க அப்பனே கொலை சொல்றாங்க பாத்தியா? சொன்னவர் யார்? ரசூலுல்லாஹ். அல்லாவுடைய வீட்டுல சத்தியம் சொல்ற அல்லா மேல நமக்கு அம்மா அத்தா, அதுக்கு மேல அல்லாவுடைய ரசூல். உண்மையா பொய்யா? பதருங்க 70 கைதிகள் வந்துட்டாங்க. மக்கத்து கைதிகள் 70 பேர். மக்கத்து கைதிகள் தானே பதர்ல. இங்கேயும் நிறைய பேர் பதர்காரங்க இருக்காங்க. ஐ மீன் மக்கத்து நபர்கள் இருக்கிறாங்க. சஹாபாக்கள் இருக்காங்களா இல்லையா? இவங்க உறவினர்கள் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்யலாம் மஷூரா செய்யும் போது சித்திக் அக்பர் சொன்னாங்க, ஒரு சின்ன அமௌண்ட் ஃபிதியா வாங்கி விட்டுறலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க இறக்க குணம் உள்ளவங்க.
உமர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க, இல்லையா ரசூலல்லாஹ், எவன் கைதியா இருக்கானோ அவனுடைய உறவு நம்மகிட்ட இருக்கான், ஆனா அவனை கொல்லணும். ஏன்னா ஈமானா உலகமா, அம்மாவா அல்லாவா, இதாங்க தாலீமு. நம்ம அம்மா அப்பா கேட்டாலும் இதான் சொல்லுவாங்க, உனக்கு நான் வேணுமா அல்லா வேணுமா, அல்லாதான் வேணும்னு சொல்லு. தப்பா சொல்றனோ, மறைக்கிறது பார்த்தா வேற மாதிரி தெரியுது. இப்படி சொல்ல மாட்டாங்க யாரும், இதுதான் உண்மை. நல்ல பெற்றவங்க இப்படிதான் வளர்ப்பாங்க. தொழுகைக்கு போகாத பிள்ளைகளை அடிச்சிருக்காங்க யாரு? இங்க இருக்கக்கூடிய வாலிப பெற்றோர்கள் அல்ல, எங்களை மாதிரி அம்மா அப்பா. அடிக்கிறீங்களா? அடிச்சீங்கன்னா உங்க மனைவிக்குள்ளே விட்டு போயிடுவாங்க. அந்த மாசம் நம்ம வளர்க்கல. தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பிடிச்சு கொண்டு வரப்பட்டு, என்ன நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன், நீங்க மறு பேச்சே இல்லையா ரசூலல்லாஹ். இது யாருக்கு பாடம் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு இல்ல, தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு இல்ல, அங்க இருந்த சஹாபாக்களுக்கு இல்ல, நமக்கு பாடம். நமக்கு பாடம். இன்னைக்கு நம்ம எப்படி பேசுறோம்? ஒவ்வொரு மசாயில்ல அவர் தானே சொன்னாரு, இவர் தானே சொன்னாரு. அவங்க இல்லைன்னா புராண ஹதீஸ் இல்லைங்க. ஈரான்காரங்களும் ஈராக்காரங்க இல்லைன்னு சொன்னா திஹாசித்தா இல்ல. போன வாரம் நான் பேசுனேன், நான் பேசல, நீங்க எடுத்து பாருங்க, நான் பேசுன தவறானு. அந்த 6 கிரதங்களை எழுந்தவங்க முழுக்க முழுக்க ஈரான் ஈராக்கை சேர்ந்தவங்க. எடுத்துடலாமா? என்ன எடுத்துடலாமா? இமாம் புகாரி ஈரானை சேர்ந்தவர், தெளிவா நான் பேசினேன். நான் இல்ல, எல்லா உலக மக்களும் பேசுறாங்க. அபு ஹனீஃபா ஈராக்கை சேர்ந்தவர், கூஃபா. அஹ்மத் பின் ஹம்பல் அந்த நாட்டை சேர்ந்தவங்க. இமாம் திர்மிதி, நஸை, இப்னு மாஜா, அபூ தாவூத், முஸ்லிம். இன்னைக்கு நம்ம சொல்றோம் ஷியா. அவனுடைய ஈமான் நம்ம எதிர்த்து நிக்கிறாயால நம்ம दालचा में जर्रा नमक कम है नंबो आज आशुरा क्या बनाना इफ्तार को नंबाल. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, உண்மையான அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முஹப்பத் நம்மகிட்ட வரலன்னு சொன்னா கேட்கறது கசப்பா இருக்கும், ஆனா உண்மை அதுதான். இந்த முஹப்பத் உலமாக்கள்கிட்ட இல்ல, இல்லைன்னு சொன்ன தலைவர்கள்ட்ட, ஆட்சியாளர்கள்ட்ட எங்க இருக்கும் பாத்தீங்கல்ல? அல்லாஹ் அக்பர். கூத்தாடி உட்கார வச்சா கூத்துதான் ஆடுவான். சட்டமன்றம் என்ன ஆயிடுச்சு? கூத்தாடி மன்றமா ஆயிடுச்சு. இதுக்கு சபாநாயகர் ஒத்துழைக்கிறார். நீங்க 1000 சொல்லுங்க, தவறு எங்க நடந்திருக்கு தெரியுமா? நம்ம வீட்டு பெண்கள்கிட்ட, நம்ம வீட்டு பிள்ளைகள்கிட்ட. நான் இவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லுவோம், இவருக்கு எதிராகவே பேசு, எவனுக்கும் எதிராக நான் பேசலைங்க. பேசி என்ன லாபம்? கரண்ட் தனியார் மயமாக்கப்படுது. இது யாருடைய அஜெண்டா? பிஜேபியுடைய அஜெண்டா. போங்க, சொல்லி லாபம் கிடையாது, நம்ம திருந்த போறதும் கிடையாது, ஒற்றுமையா இருக்க போறதும் கிடையாது. ஆனா அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எதிரானவங்க என்பதுல மாற்று கருத்தே கிடையாது. ஒருவேளை இறக்கிறதுக்கு முன்னாடி இவங்க கூட தௌபா இஸ்திக்ஃபார் பண்ணிட்டாங்கன்னா அது வேறு விஷயம். இதை நான் சொல்ல, பெரிய பெரிய மூத்த உலமாக்கள், ஷம்சுதீன் காசிமி, அதே மந்தவலி இமாம், இலியாஸ் ரியாதி ஹஜ்ரத், சபீர் ஹஜ்ரத், தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க சொல்றேன் நான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சஹாபாக்கள் எந்த அளவுக்கு உச்ச வரைக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முகப்பத்தோட இருந்திருக்காங்க தெரியுமா? தபூக் யுத்தம். தபூக் தான் ரொம்ப தூரமான இடம். அந்த காலத்துல ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் போன காலத்துல தபூக் தான் தூரமான, நீண்ட தூரம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரசூலுல்லாஹ் போய்.
பிள்ளைகள் இரவுல தூங்கலையா? மதீனாவில் இருக்கக்கூடிய சிறு சிறார்கள் இரவு நேரத்துல தூங்கலையா? இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் யாருக்கு ஃபேன்? எல்லா நடிகரும் வேணாங்க. நம்ம எப்ப வேணா மவுத் ஆகலாங்க. அந்த நிலைமையில ஆக வேணாங்க. அந்த நிலைமையில ஆக வேணாம். என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. தாங்க முடியல. யாருக்கு பின்னாடி போயிட்டு இருக்கோம்? குர்ஆன் ஹதீஸுக்கு பின்னாடி போக வேண்டிய நாம், தாவத் தப்லீக் பின்னாடி போக வேண்டிய நாம் எதுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கோம்? எவனுடைய பிறந்தால் கொண்டாடிட்டு இருக்கோம்? நம்முடைய இனத்துடைய பெயர் வரும் பொழுது வெறி வருது, கோபம் வருது. இந்த வீட்டுக்காரங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தோணுது. யோசிச்சு பாருங்க. என் புருஷனை விட இவன் தான் பிடிக்கும்னு ஒரு சொல்றான்னா அவன் மனைவியா? என்ன வார்த்தை, என்ன வார்த்தை, எவ்வளவு பெரிய குற்றான வார்த்தை. எவனை வேணா எங்க வேணா நிக்க வைங்க, ஐ டோன்ட் கேர். ஆனா இந்த வார்த்தை எதை குறிக்குது? நிறைய உலமாக்கள் பத்துவா கொடுத்தாங்க, முஸ்லீம்கள் முறுக்கதாயிட்டாங்கன்னு. அண்டை மாநிலத்து மக்கள் சிரிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. என்னது இப்படியா? உடனே இந்த கட்சிக்காரன் போல சப்போர்ட் எல்லாமே டுபா கொடுத்தாங்க, எல்லாமே டுபா கொடுத்தாங்க. நம்ம இத்தனை பேர் இருந்து நமக்கு எத்தனை எம்எல்ஏ இருந்துச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம அடி வாங்கும் பொழுது எவனும் வரமாட்டான், எவனுமே வரமாட்டான். என்ன பழனி பாபாவா? உலகமே வெறுத்தது, உலமாக்கள் வெறுத்தார்கள். மறக்க முடியாது, மறைக்க முடியாது. மனுஷன் மார்க்கத்துக்காகவே தன்னை அழிச்சு கொண்டான். பெரிய பணக்காரர், 60 லட்சம் ரூபாய். ஒவ்வொரு வருஷமும் அவர் வக்கீலுக்கு கொடுக்க வேண்டிய தொகை எவ்வளவு தெரியுமா? 60 லட்சம் ரூபாய். யாருக்காக? என்னுடைய சமூகத்துக்கு என்ன தேவையோ போடா கேஸ் போடுறான். இல்ல அவர் போனாலும் கேஸ் போட வாதாடுவதற்கு அவர் கொடுத்த தொகை ஒவ்வொரு வருஷமும் 60 லட்சம் ரூபாய். சந்தா பண்ணி கிடையாது, யாவன சந்தா பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சந்தா சந்தா என்ன கணக்கு வழக்கு அல்லாஹ்க்கு தான் தெரியும், அல்லாஹ்க்கு தான் தெரியும். அந்த மாதிரி வாழ்ந்துட்டு பெரியவர்களே சோதர்களே. சரி, தபுக் பசங்க தூங்கவே இல்லை பல நாட்களாக. ஏன்? ரசூலுல்லாஹ் பார்க்கல. சின்ன குழந்தைங்க ரசூலுல்லாஹ் பார்க்கறது கதறி அழுது நைட்டு புறா செய்தி கிடைச்சிட்டு காலில் வர்றாங்க ரசூலுல்லாஹ். பல பிள்ளைகள் தன்னுடைய தாயுடன் பார்டருக்கு வந்துட்டாங்க, மதீனா எல்லைக்கு வெளியே வந்துட்டாங்க ரசூலுல்லாஹ் இஸ்திக்பால் செய்வதற்கு. ரசூலுல்லாஹ் ஒட்டகத்துல இருந்து இறங்கிட்டாங்க. பசங்களை பார்த்தவன காரை விட்டு இறங்குவானுங்களா இவனுங்க? எல்லாரையும் சொல்றேங்க, திரும்ப திரும்ப ஒரே கட்சியில் யாரும் மாற்றுக்கிறது கிடையாது. இஸ்லாத்துக்கு எதிராக எவன் செஞ்சாலும் சரி, ஆனா இஸ்லாத்துடைய எதிரி அல்லாஹ்வுடைய எதிரி, அவ்வளவுதான். காரை விட்டு இறங்குவாங்களா? சரி, நமக்கு என்ன விடுங்க. அப்படி ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தை விட்டு இறங்கிட்டாங்க. இந்த குழந்தைகளை பார்த்துட்டு குழந்தைங்க ஓடுறாங்க. ஹதீஸ்ல இருக்குங்க, எடுத்து பாருங்க. ரசூலுல்லாஹ் முதல்ல வந்த குழந்தைய தூக்கிட்டாங்க, மற்ற குழந்தைங்க ஓடி வராங்க. ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. இஸ்மில் அபா பக்ர், அந்த குழந்தைய தூக்குங்கன்றாங்க. அபூபக்கரை பார்த்து இஸ்மில் உமர், குழந்தைய தூக்குங்கன்றாங்க. சபியுல் ஹாதா அப்படின்றாங்க, சபியல் ஹாதா. யோசிச்சு பாருங்க. சித்திக் அக்பர் ஒரு குழந்தை, உமரை ஃபாரூக் ஒரு குழந்தை, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு ஒரு குழந்தை. அப்ப ரசூலுல்லாஹ்வை தூக்குன குழந்தை அந்த 2 குழந்தைங்களை பார்த்து, நான் யார் கையில இருக்கேன் பார்த்தியா? யார பார்த்துட்டேன்? கன்றால் காட்சியை பார்த்துட்டு யார பார்த்துட்டேன்னு சொல்றோமே, அந்த குழந்தை சொல்றா, நான் யார் கையில இருக்க பார்த்தியா? இது போதும், உனக்கு சித்திக் நாயகம் தான், எனக்கு ரசூலுல்லாஹ். இந்த மாதிரி வளர்ந்த முஸ்லிம் சமூகம் இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்குது? இத கேட்டா பேசுறவனையும் தப்பா சொல்வீங்க. என்னப்பா இன்னைக்கு வேற மாதிரி பேச போயிட்டாரு அப்படின்னு திருந்த மாட்டீங்களா? திருந்த மாட்டீங்களா? பேசுறதுனால எனக்கு தான் என் வாழ்வாதாரத்துக்கு பிரச்சனை வரலாமே தவிர எனக்கு நல்லது நடக்க போறது இல்ல.
நீங்க எப்போட கொத்பா முடிப்பான், எப்போட சலாம் கொடுப்பான், எப்போட ஓடலாம். அசர்ல அந்த அதிர்த்து இருக்கானா கூட பார்க்க மாட்டீங்க. இதுதான் உலகம், எல்லா அதிர்த்துக்கும் இதுதான். அதனால வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்துக்கும் தயாராகி தான் உலமாக்கெல்லாம் மாறி இருக்கும். ராபிட ஓட்டி கூட பொழைச்சுக்குமே தவிர நியாயத்துக்கு எதிராக சொல்லவே முடியாது, சொல்லவே முடியாது. திருடலைய, பிச்சை எடுக்கலைய, சொல்லுங்க ஜி. அல்ஹம்துலில்லாஹ். சரி, உஹதுடைய போர்க்களம், உஹதுடைய போர்க்களம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கடைசி நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு பிரச்சனை, பல் உடைந்து விட்டன, 1 2, நெற்றியில காயம். ரசூலுல்லாஹ் தனியா நிற்கிறாங்க ஒரு கட்டத்துல. அந்த வழியா போன ஒரு பெண்மணி உம்மே அம்மாரா, அவங்க யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய 52 வயசுல மக்கால பார்த்து மதீனாவாசிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பையத்தை அக்கபான்னு சொல்லுவாங்க, பையத்தை ஊலான்னு சொல்லுவாங்க. 73 பேர் இருந்தாங்க மதீனாவாசிகள். அதுல 2 பெண்கள்ல இவங்க ஒரு ஆள். உடன்படிக்கை என்ன? உங்களுடைய உயிரையும் உடமையும் நாங்கள் காப்பாற்றுவோம் என்று சொன்ன வாக்குறுதி கொடுத்த பெண். உஹது போர்க்களம் ரசூலுல்லாஹ் தனியா நிற்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி இப்னு கமியா வந்துட்டு இருக்கான். இப்னு கமியா யாரு தெரியுமா? நமக்கு இன்னைக்கு வீரம்னா என்னன்னு தெரியாது. சொல்லவா? வீரம்னா என்னன்னு கேட்ட ஒரு இடத்துல தலை அஜித்துடைய படம்னு சொல்றான் ஒருத்தன். நான் என்ன சொல்றது சொல்லுங்க. இப்ப நம்ம ஒது போயிடுச்சு அதுன்னு சொல்லுவான். நான் அதை போய் ஏத்துக்கிறேன். அந்த மாதிரியாவது தானே வச்சிருக்கணும் தூக்கி மேல. வீரம் என்னன்னு தெரியுமா நமக்கு? வீரத்துக்கு சரி. இமாம் ஹுசைன் சமூகத்துக்காக உயிர் விட்டாருங்க. இமாம் ஹுசைன் குடும்பத்தோட உயிர் விடுறது என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒரு வீட்டுல ஒரு ஜனாதாவை பார்த்துட்டு நம்மளால தாங்க முடியலங்க. கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? உங்க அம்மா அத்தா மூதாதிகள் இறந்துருப்பாங்க. அப்ப அந்த வீட்டுடைய நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா? சில பேருக்கு என்ன செய்வனே தெரியாது. மௌத்து நடந்த வீட்டுடைய நிலைமைகளை பாருங்க. வாணியம்பாடின்னு நினைக்கிறேன், இல்ல ஆம்பூர்னு நினைக்கிறேன், பெரிய செல்வந்தர். அவ்வளவு விஷயம் வருது அவருடைய சேவையை பத்தி. அதுக்காக சொல்ற, வேற எந்த நோக்கத்தில் இல்ல. சின்ன பெரிய வயசுலாம் கிடையாது. மூத்த மகனார், பெரிய தொழிலதிபர், இறந்துட்டார் சமீபத்துல. அஞ்சுமல்ல தொழில் எடுத்து நினைக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சேவையை சொல்றேன் நான். சேவை செய்யறது 1 2 பேர் தாங்க. அவனும் போயிட்டா யார் பண்றது? இவனுங்களா? இவனுங்களா? நம்ம கிட்ட புடுங்காம இருந்தா போதும். நமக்கு உபகாரம் செய்யாத்தையும் பரவாயில்ல, உபத்திரம் செய்ய வேண்டாம். சரி, இப்னு கமியா வீரன், 100 பேரை அடிக்கிற வீரனா, 100 பேரை அடிக்கிற வீரன். அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னா, அந்த காலத்துல வீரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒட்டகத்தை துபா செஞ்ச பிறகு அது தோல் இருக்கும்ல, ஒட்டகத்துடைய தோல் பலமா இருக்கும். பலமா இருக்குமா இருக்காதா? மாட்டு தோல் பலமா இருக்கும். அதை கீழே விரிச்சிட்டு நடுவில் நின்றுவானா. எவன் வேணா இழு, எத்தனை பேர் தான் இழுப்பானா, அவனுக்கு சாய்க்க முடியாதான். அவன் அருவாவோட பெரிய வாளோட குதிரையில வர்றான். ரசூலுல்லாஹ்ல இருந்தான். பெண் சஹாபி உம்மே அம்மாரா சின்ன ஒரு கத்தி எடுத்து போய் நின்றாங்க. நான் பார்த்து தெரிஞ்சா, என்னால என்ன செய்ய முடியும் என்பது தெரியாது, என்ன தாண்டி தான் நீ போகணும். இந்த டைலாக் மட்டும் ஒரு படத்துல வச்சுட்டா சொல்லிட்டாரா நம்பாலு. எத்தனை நாள் அப்படி இருப்பீங்க? நாடகத்துக்கு அடிமை, நடிகர்களுக்கு அடிமை, படத்துக்கு அடிமை, பணத்துக்கு அடிமை, சொத்துக்கு அடிமை, இடத்துக்கு அடிமை, யார்கிட்டையும் பேச மாட்டோம், உறவு வேண்டாம். வாழ்க்கையா? எப்ப திருத்த போறோம்? தனியா போக போறோம். நல்ல ஆபத்து, தனியா போக போறோம். உலக நாட்டுல இப்போ பாலஸ்தீனம் முதல் இடத்துல இருக்குது. ஈரான் ஜெயிச்சிட்டா அல்ஹம்துலில்லாஹ். 2வது இடத்துல இந்தியா தான் இருக்குது. முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகின்ற இடங்களில் 2வது இடத்தை பிடிச்சிருக்குது. தெரியுமா? புல்டோசர் மாஃபியா வந்துட்டாருங்க. யூபி பூரா தனியா ஒரு முஸ்லீம் போக முடியாதுங்க. மேற்கு வங்கத்துல போக முடியாது. போன வாரம் ஆடிட்டிங்க்கு போன என்னுடைய குரூப், சரி என்னுடைய குரூப் எல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. நான் வேலை செய்யற ஒரு இடத்துல ஹலால் இந்தியால போயிருக்காங்க. மேற்கு வங்கத்துல
ஒவ்வொரு கடையிலும் ஒரு கொடி. என்ன கொடி? என்ன கொடி? என்ன எந்த கட்சியாவது அந்த கொடி தெரியுமா? ரோட்ல சொல்ல முடியாதுல்ல, டெல்லியில சொல்ல முடியுமா? எனக்கு தெரிஞ்சு ஸ்பீக்கர்ல பாண்ட் இல்ல தெரியுமா? இதெல்லாம் நமக்கு என்ன ஆகுற? நம்ம ஆளுக்கு பிறந்தநாள் வந்துச்சா கேக் வெட்டணுமா, ஆட்டம் போட்டோமா, ஸ்கூல்லயே பாட்டு போட்டு பசங்களுக்கு இன்னைக்கு நடக்குது. சரியாட்டு கேளுங்க, சரியாட்டு போய் கேளுங்க, பாருங்க. போட்டீங்கல்ல என்ன? எனக்குள்ள கைதானுங்க அவனுக்கு இருக்கு. தப்பு எவன் செஞ்சாலும் கேட்குதுங்க. கேட்காத முஸ்லீம் கிடையாதுங்க. உலகத்திலேயே கேட்கிற ஒரே சமூக முஸ்லீம் தாங்க. சரி விடுங்க. அது ரொம்ப அம்மாரா சொன்னாங்க, எனக்கு தாண்டிதான் நீ போக முடியும் சொல்லி சின்ன கத்தி வச்சு அடிக்கிறாங்க. அவன் தட்டுல கத்தி எங்கேயோ போய் விழுது. மறுபடியும் ஒரு அடி அடித்தான். இந்த பக்கம் சப்ப எலும்பு முறிந்து ரத்தம் பீரிட்டு வருது. நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ரசூலுல்லாஹ் அந்த அடிபட்டு கிடக்குறாங்க. அவனுக்கே வெக்க வந்துருச்சு, ஒரு பெண்ணை அடிச்சுட்டோமே. யாருக்கு? யாருக்கு? நல்ல மனுஷங்க அவன். இன்னைக்கு அது கிடையாது. எங்கேயுமே பெண்களுக்கு அவன் கிடையாது. சொன்னீங்களே வந்தா பாத்துக்குவோம், அங்க வந்து நிப்பே அப்படின்னு உங்க பெண்களை அனுப்புறீங்களா? எத்தனை செய்தி பாலியல் துன்புறுத்துற ஒரு முஸ்லிமா இருக்க முடியுமா? அவன் முஸ்லிமா? போன தூக்குனா உங்களுக்காக 10 லட்சம் பெண்கள் வெயிட் பண்றாங்க சாட்டிங்ல. எதுக்கு? அந்த போன் யார் கையில இருக்குது? 12 வயசு, 10 வயசு, 15 வயசு, 16 வயசு, நிக்கா ஆனவன், நிக்கா ஆவாதவன், கிணவன் எல்லாத்தையும் இருக்குது. ஆசை தூண்டாதா? சமூகம் எங்க போயிட்டு இருக்குது? இது ஷரியத் இல்லையா? குர்ஆன் ஹதீஸ் எதிரானது இல்லையா? அல்லாஹ்வுடைய அஸாப் இறங்காதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் அக்பர். அவனே விட்டுட்டு போயிட்டான். இப்னு கமியா ஒரு பெண்ணை போய் அடிச்சுட்டேனேன்னு சொல்லி. இங்க சொல்லக்கூடிய நோக்கம் அந்த முஹப்பத் பாத்தீங்களா? அந்த மாதிரி முஹப்பத். ரத்த வெள்ளத்துல இருக்கும்போது ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? யா ரசூலல்லாஹ், நானும் என் குடும்பத்தார்களும் சொர்க்கத்துல உங்களோட இருக்கணும். ருஃபகாஉ ஃபில் ஜன்னத்தி. அதே நிலையில ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம ஜஅல் ஃபில் ஜன்னத்தி ருஃபகா அப்படின்னாங்க. காயத்துக்கு மருந்து கேட்கல. ரசூலுல்லாஹ்வோட இந்த வார்த்தை கேட்டோட காயம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க உம்மே அம்மாரா. ஒரு பெண்ணில இருந்த முஹப்பத் இன்னைக்கு யார் மேல முஹப்பத்துங்க? அம்மாவை அடிக்கிற காட்சி கிடைக்கிறது. நான் சொல்றது மாற்று சகோதரர்கள்ட்ட, நம்முடைய சகோதரர்கள்ட்ட கிளவா வாய முடின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் அர்ஷாடினோம். வேற எங்கேயும் இல்ல, நம்முடைய சமூகத்தில் நடைபெறுது. பொண்டாட்டி பேச்ச கேட்டு அம்மா அத்தாவை துரத்துறது, அநியாயம் பண்றது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிறகு அம்மா அத்தாங்க. அம்மா சொர்க்கத்துடைய வாசல்ங்க. இருக்கிற வரைக்கும் அவங்க அருமை தெரியாது. இல்லாதவங்களை கேட்டு பாருங்க, தெரியும். இமாம் ஹுசைன் தன்னுடைய குடும்பத்தோட இறந்தாலே யாருக்காக? சுயநலத்துக்காகவா? ஆட்சிக்காகவா? ஆட்சிக்காக சொன்னா குஃப்ர் வந்துடும். சமூகத்துக்காக. அல்லாஹ்வுடைய பெரியோர்களே, அந்த ஷஹாதத்தை கொச்சப்படுத்தாதீங்க, அந்த ஷஹாதத்தை கேவலப்படுத்தாதீங்க. நம்ம செய்யற ஒவ்வொரு தொழுகை விடுறது, ஒவ்வொருத்தர் பின்னாடி போறது, இதெல்லாம் கேவலங்க. முஸ்லீம் இல்லாத போயிரு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு அது உண்மை இல்ல. வேதனையா இருக்குங்க, வேதனையா இருக்குங்க, கஷ்டமா இருக்குங்க. இன்னும் திருத்தல எப்ப திருத்த போறோம்? யூபியில அடிக்க ஆரம்பிச்சுட்டான், மேற்கொள்ளத்துல அநியாயம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு மாசா ஒவ்வொரு மஸ்ஜிதை பிரிச்சுட்டு வர்றான். இன்னும் நம்முடைய கை ஏந்தல, கண்ணீர் கண் சிந்தலன்னு சொன்னா நான் யாரு? கேளுங்க, நீ கேளுங்க, நான் யாருடா அப்படின்னு கேளுங்க. அப்போ எனக்கு நடந்தாதான் பிரச்சனையா? நான் நடக்காதா? நடக்கணும்னு நான் சொல்ல வரலங்க. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் உண்மையான அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முஹப்பத்தை தந்தருவாராக. ஆமீன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சொல்கின்றோம்.